விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய தகவல். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு தேர்தல் அறிக்கைப்படி கடன் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். அதாவது தமிழக அரசு ரூபாய் 48.95 கோடி கல்விக் கடனை தள்ளுபடி செய்து அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் மொத்த கல்விக் கடன் நிலுவை 16,302 கோடியாக உள்ள நிலையில் இந்த தள்ளுபடி போதுமானதாக என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் கல்விக் கடன் ரத்து செய்வோம் என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்பி காத்துக் கொண்டிருந்த மாணவ சமுதாயம் ஓடி ஒளிந்து தலைமறைவானதால் கடனை ரத்து செய்வோம் என்ற தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று திமுக என விமர்சித்திருந்தார். மேலும் அப்படி இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு எண் 33 தெரிவித்துள்ளபடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன் மற்றும் நகை கடன்களை தள்ளுபடி செய்து அவற்றுக்கு போதிய நிதியை முழுமையாக ஒதுக்கீடு செய்து அவர்கள் பெற்ற கடன்களை முழுவதாக தள்ளுபடி செய்தது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுதான் என்றும் கூறியுள்ளார். மேலும் 31/1/2021 அன்று வரை கூட்டுறவு சங்கங்களுடைய சிறு குறு விவசாயிகள் 16,43,347 நபர்கள் பெற்றிருந்த பயிர்க்கடன்கள் 12,110 கோடி அளவிலான தள்ளுபடிக்கான தொகையை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தமிழகத்தின் நிதிநிலை கடந்த கால அரசால் கஜானா காலி செய்த நிலையிலும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தோடு அதற்கு நிதி ஒதுக்கி விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றியது தளபதி அவர்கள் தலைமையிலான கழக அரசுதான் என்றும், மேலும் அரசு பொறுப்பேற்ற பின் 2021-22 ஆண்டில் முதல் முறையாக ரூபாய் 10,635.37 கோடி ரூபாய் பயிர் கடன்களை 15,44,679 விவசாயிகளுக்கு வழங்கியது. மேலும் அப்படி ஒவ்வொரு ஆண்டும் நபார்டு வங்கி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் விவசாய கடன்களுக்கு மறுநிதி அளிக்கும். ஆனால் தற்பொழுது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நபார்டு வங்கி கடந்த காலத்தில் மறுநிதி அளிப்பதை வெகுவாக குறைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இருந்தபோதிலும் தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக விவசாயிகளுக்கு கடன் அதிக அளவில் வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தமிழக நிதியை வழங்கி எப்பொழுதும் இல்லாத அளவில் பயிர்க்கடன்களை அதிக அளவில் விவசாய பெருமக்களுக்கு இவ்வரசு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் கடன் திட்டங்களையும் சேமிப்புகளை ஊக்குவிக்கின்ற வகையில் சிறந்த சேமிப்பு திட்டங்களையும் கூட்டுறவு வங்கிகள் வழங்கி வருகிறது. விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் வகையில் உரம் மற்றும் விதைகள் போன்றவை தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் மானிய விலையில் தரமானதாகவும் வழங்கி வருகிறது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.